அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்மா ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் க்ரீம் கேக். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லோ எக்கோட தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட 1 டீஸ்பூன் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட 1 கப் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் வாசம் இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த பிஞ்சு சால்ட்டு, ரொம்ப உப்பு ஆட் பண்ணிட வேணாம். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஒரு ஹாட் சைஸ் மோல்டில் நான் பட்டர் ஷீட் வச்சு மாற்றிக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைனா டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். குக்கரை நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி அதில் நம்ம மோல்டை வச்சு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட 1/2 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் அந்த டெக்ஸ்சரே கொடுக்கும், க்ரீம் டெக்ஸ்சரை. 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூட இந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஏன்னா நம்ம சுகரோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ அது கூட 1 கப் மில்க்கு நல்லா திக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் திக்காக மாறும். ரொம்ப திக்காச்சுன்னா நம்ம க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் திக்காக மாறுறப்பயே அது கூட 4 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் வந்துடும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணி அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை. ஸோ கேக் வெந்துருச்சு. அதை நம்ம எடுத்து நல்லா ஆறணுன்னையும் விடுங்க, இல்லைன்னா ரொம்ப சுடும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ அதை கட் பண்ணி நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 லேயராக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமை அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கேக்கை வச்சு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போது நான் டெக்கரேஷனுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கேக்கில் மேலே உள்ள லேயரை நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் சைடில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமான கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ அதுக்கு மேலே என்கிட்ட டாப்பிங்ஸ்க்கு கேண்டி முட் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்மியான டேஸ்டான சாக்லேட் கேக் ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணு ரஹிமாவுக்கு கேக் கட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ ரஹிமாவும் ஆசை தீர கட் பண்ணிடுச்சு. கட் பண்ணி சாப்பிடவும் செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரஹிமா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.